ராமாயணத்தை அனுமன் கிழிச்சு போட்ட கதை தெரியுமா? ஒரு முறை ராமாயணத்தை ரசிச்சு படிச்ச நாரதர் நேரா வால்மீகி கிட்ட போறாரு. ஐயா, தாங்கள் எழுதிய ராமாயணம் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனால் உங்கள் ராமாயணத்தை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கிறது அனுமனுடைய ராமாயணம் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி அடைந்த வால்மீகி நேரா அனுமன் கிட்ட போய் கேட்க, அனுமன் தான் எழுதிய ராமாயணத்தை வால்மீகி கிட்ட காட்டுறாரு. அனுமன் தன் ராமாயணத்தை 7 வாழை இலைகளில் எழுதியிருந்தார். நிஜமாவே மிகவும் அருமையாக இருந்தது அனுமனின் ராமாயணம். வால்மீகி அதை பார்த்து கவலையடைய அவருடைய வாட்டமான முகத்தை பார்த்த அனுமன், முனியே, தாங்கள் ஏன் கலக்கமாக இருக்கிறீர்கள்னு கேட்க வால்மீகி சொல்றாரு, அனுமனே, என் உயிரை கொடுத்து நான் ராமாயணத்தை எழுதியிருக்கிறேன். அப்படி இருக்க நீங்கள் எழுதிய ராமாயணம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. உம்முடைய ராமாயணத்தை படிக்கும் யாரும் என்னுடைய ராமாயணத்தை விரும்ப மாட்டார்கள்னு சொல்ல உடனே அனுமன் சற்றும் யோசிக்காமல் தான் எழுதிய 7 வாழை இலைகளை சுக்குநூறா கிழிச்சு போடுறாரு. வால்மீகி ஆச்சரியப்பட்டு, அனுமனே, என்ன செய்கிறீர், ஏன் கிழித்தீர்னு கேட்க அதுக்கு அனுமன் சொல்றாரு, முனிவரே, தங்களுக்கு தான் மனிதர்களிடமிருந்து பாராட்டும் புகழும் தேவை, எனக்கோ ராமநாமமே போதும்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. விருப்பமுள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.